அம்மையப்பன், அம்மை அப்பன், இந்த இரண்டு பேர் தான் அம்மை அப்பன். இறைவன், இறைவன் என்று சொல்லும் பொழுது அம்மையப்பன் என்பதைத்தான் சொல்வார்கள். இறைவனுக்கு உருவம் கிடையாது, என்ன மொழி என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அம்மையப்பனுக்கு மொழி உண்டு. தாய் தந்தையர்கள் தான், பெற்றோர்கள் தான் அவர்கள். அம்மையப்பன், அம்மையப்பன் தான் நமக்கு மூலாதாரம். அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. அதனால்தான் அம்மையப்பன் என்று சொல்வது. திருவிளையாடல் புராணத்தில் இந்த உலகத்தையே சுற்றி வா என்று சொன்னபொழுது முருகன் வேல் மீது வேலையை வைத்துக்கொண்டு மயில் மீது சுற்றி வந்தார். ஆனால் விநாயகரோ தாய் தந்தையரை அம்மையப்பனை சுற்றி வந்தார். அதனால்தான் அம்மையப்பன் என்று பெயரும் வந்தது. சிவனையும் பார்வதியும் அம்மையப்பன் என்று. இவர்களெல்லாம் திருவிளையாடற் புராணத்தில் வரக்கூடியது. உண்மையிலேயே நிஜமாகவே இயல்பாகவே அம்மையப்பன் நம்முடைய பெற்றோர்கள்தான். அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் அம்மையப்பன் உண்டு. அது இந்த நாடாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், காடாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், எங்கு சென்றாலும் அங்கே அம்மையப்பன் இருப்பான். அதனால்தான் இந்த அம்மையப்பன் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை பற்றி நான் பேசி வருகிறேன். நீங்கள் யாரையும் வணங்க வேண்டாம். உங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் இருந்தால் அவரை வணங்கிவிட்டால் போதும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. இதுதான் உண்மை. ஆனால் பலர் மாற்றி சொல்வார்கள். அந்தந்த மதத்திற்கு தகுந்தவாறு அவரவர்கள் சொல்வார்கள். ஆனால் தமிழர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள். அம்மையப்பன் தான், தந்தையும் தாயும் தான், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எப்பொழுதெல்லாம் நான் இதையெல்லாம் நினைத்திருக்கிறேனோ அதுதான் இந்த அமாவாசை. அம்மாவோட ஆசையாது அல்ல. அமாவாசை நம்முடைய முன்னோர்களுக்காக நினைத்து நாம் வணங்குவது. நமது முன்னோர்கள் யார்? நமது முன்னோர்கள் யார்? இப்போதைக்கு 7 தலைமுறை சொல்வார்கள். அதற்கு முன்பு நமக்கு தெரியாது, பெயர் தெரியாது, எங்கே இருந்தார்கள் என்று தெரியாது. ஆனால் குரோமன்யான் என்ற ஒரு முதல் மனிதன், அவனுடைய சந்ததியினர் தான் நாம் எல்லாம். இந்த குரோமன்யான் யார் என்றால் பேசக்கூடிய, பழகக்கூடிய ஆதி மனிதன் தான். குரங்கிலிருந்து வந்த மனித குரங்கிற்கு அடுத்த நிலையில் இருந்தவன் தான் இந்த குரோமன்யான் என்ற மனிதன். அவன்தான் நம்முடைய மூதாதையர். ஒரு ஆண் வேண்டும், ஒரு பெண் வேண்டும் அல்லவா? அந்த ஆண் தான் குரோமன்யான். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதை தெரியவில்லை என்றால் நீங்கள் அதை பற்றி கூகுளில் தேடி தெரிந்து கொள்ளலாம். அம்மையப்பன் யார், இந்த குரோமன்யான் யார் என்றெல்லாம் இதை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். அதனால்தான் அதை பற்றி நான் பேசுகிறேன். எனவே நண்பர்களே, அம்மையப்பன் யார், நாம் எல்லாம் எங்கிருந்து வந்தோம் என்று ஒரு சரியான புரிதல் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால் மிக்க மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. இந்த இடம் பெரவள்ளூர் அகரம் என்று சொல்லினார்.